அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அதாவது ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல ராசிநாதன் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. 3ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. வருடகிரகங்களுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோன்னா, அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒன்றா நல்ல விஷயங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடக்கும், இல்லைன்னா கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ தொடர்ந்து நல்லது நடக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு தொடர்ந்து கெட்டது நடக்கும். அதனால தான் அந்த வருடகிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் இந்த வருஷமாச்சு வாழ்க்கை மாறாத, இல்லை அடுத்த வருஷமாச்சு வாழ்க்கை மாறாதான்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதே தான். அதனால தான் அந்த வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாதுங்க. சனி வந்து 2027 நடுப்பகுதியில் தான் சனி பயிற்சி நடக்கும். 2026 இந்த வருடம் குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு குரு அங்கே இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 45 நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துலேருந்து அது உச்சம் பெறக்கூடிய இடம். குரு 8ல் மறையிறது நல்லது. அதாவது அந்த உபயராசிக்கு வந்து குரு 8ஆம் இடத்துல மறைமுகமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் சொல்லலாம். ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போய் எங்கே போனவாருன்னா கடகராசியில் இருப்பார். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இது எல்லா வருஷம் நடந்துடாதுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு கடகராசிக்கு போவார். ஏன்னா குரு வந்து வருட கிரகம். ஒரு வருஷம் ஒரு ராசி ஒரு சுத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார். கம்ப்ளீட் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசிக்கு ஒரு டைம் வருவார். சரிங்களா? அப்போ இந்த வருடம் குரு பயிற்சி நடந்ததிலிருந்து தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை தலைகீழ மாறும். சரிங்களா? நிறைய நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 8ல் இருக்க குரு என்ன பண்ணுவார்? 2ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். குரு ராசிக்கு 8க்கு வந்தோடனே 2ஆம் இடத்தை பார்க்குறனால இந்த குடும்பத்திலேருந்து வந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பண போராட்டம், பண கஷ்டம், மன உளைச்சல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் தலைகீழ மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, கடன் மேலே கடனாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பணம் வந்து அந்த கடன் அடைக்கக்கூடிய செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். குடும்பம் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையும். திருமணமே ஆகலைங்க சார், எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. கல்யாணம் உங்கள் வாழ்க்கையில் கல்யாணத்தை பார்க்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. பிரிஞ்சிருந்த உறவினர்கள் ஒன்று சேருவீங்க. ஒன்றா வந்து குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சிங்கன்னா ஒன்று சேருவீங்க, இல்லை கணவனோ இல்லை மனைவியோ பிரிஞ்சிங்கன்னா அவங்க கூட ஒன்று சேரக்கூடிய இந்த வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு. பணம் வருங்க, கவலைப்படாதீங்க. உச்சம் பெறக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்த்தாலே பணத்துக்கோ வருமானத்துக்கோ இதுக்கெல்லாம் பிரச்சனையே வராது உங்களுக்கு. அப்போது இன்கம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. சரிங்களா? அதேமாதிரி குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8லிருந்து பார்க்குறாரு. வெளிநாடு போகணுன்னு ஆசையாக இருக்குங்க சார், கனவாக இருக்குது, ஆனால் தடங்களாக இருக்குது. அங்கே வேலைக்கு ட்ரை பண்ண வெளிநாடுக்கு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு வீசா கிடைக்க மாட்டேங்குது, வீசாவில் ஃபெயில் ஆகிட்டுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாஸ்போர்ட்லேயே பிரச்சனை இருக்குங்க சார், பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா கிடைக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ஆசை கனவு நிறைவேற போது. ஃபாரின் போகக்கூடிய அந்த ஃபாரின் ட்ரிப் போகக்கூடிய கனவு உங்களுக்கு நிறைவேறும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வெளிநாட்டு பிரயாணம்ங்க. அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா எப்படியோ வெளிநாடோ அல்லது வெளிமாநிலமோ எங்கேயோ பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாயிரும் உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. எதிர்பாராத விதமாக பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, முன்னோர்கள் சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதேமாதிரி ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லலாம். அந்த லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுவும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய லாபம், எதிர்பாராத விதமாக நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த டைமில் உங்களுக்கு உருவாகும். பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான டைம் உங்களுக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்றார். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலும் பாருங்கள், 4ல் சனி இருக்கார். உங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருந்திருக்கும், வண்டி வாகனத்தில் ஏதோ ரிப்பேர் வச்சுருக்கோம், அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாமே குரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அப்போ அந்த கெடுபலன்கள் பண்ணக்கூடிய சனி மேலே குரு பார்வை இருக்கிறனால கெடுதல்கள் உங்களுக்கு கம்மியாயிரும் உங்களுக்கு. அப்போ அம்மாவோட ஆரோக்கியம் ரெடியாகும்.
வண்டி வாகனத்திலேருந்து அந்த பிரச்சனைகள் விலகும். புதுசாக வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, வீடு கட்டுறது, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, நிலம் வாங்கி போடுறது, வண்டி வாகனம், இந்த பூமி யோகம் கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த டைமில் உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உடல் ஆரோக்கியத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இப்படினாலும் இருந்திருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே, சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகுங்க. கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்து ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ராகு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துலேருந்து, முயற்சி ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு 2ல் ராகு வந்துடுவார். அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு குரு பார்வையில் இருக்கிற ராகு. கண்டிப்பாக அந்த ராகு உங்களுக்கு கெடுதல் பண்ணவே பண்ணாதுங்க. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக பணம் வர்றது, பெரிய பணப்புழக்கத்தில் போய் இதாகிறது, பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 2ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஆனால் 2ல் ராகு இருக்குன்னா கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் அதை பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு சில பேர் பிரம்மாண்டமாக பெருசாக பேசுவாங்க. ஆனால் அது ஒரு சில பேர் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பணத்துக்கு பிரச்சனை வராது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 9ல் இருக்க கேது வந்து பாருங்கள், அவரும் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ல் கேது மறைஞ்சு குருவோடு இருக்கிறனால கேல யோகம்னு சொல்லுவாங்க. அந்த குரு கேது காம்பினேஷன் வந்துட்டாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையுது. அப்போ இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு 8ல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மூலமாக லாபம், அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள், அந்நிய நபர்களோட பேசக்கூடிய இந்த வாய்ப்பு, அந்நிய நபர்கள் மூலமாக நண்பர்கள் கிடைக்கிறது, அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கிறது, அவங்க மூலமாக வியாபாரம் தொழில் அமைச்சிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது நல்ல ஒரு யோகம் சொல்லுவாங்க. கேது குரு சேர்ந்தது கேல யோகம் சொல்லுவாங்க. அப்போ பணக்கார வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? ஏன்னா நிறைய போராடி இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, கொஞ்சம் இலகை மனம் படைச்சவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நிறைய ஏமாந்து போவீங்க, விஷயம் தெரிஞ்சே ஏமாறுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் தனுசு. ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணி உங்களால் வளர்ந்தவங்க தான், டெவலப் ஆனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. தவிர உங்களால் பெருசாக வளர்ந்துருக்க முடியாது. நீங்கள் ஒருத்தனை கை காமிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அவன் வளர்ந்துட்டு போயிடுவான். அதாவது உங்கள் மூலமாக வளர்ந்தவங்க தான் ஜாஸ்திங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா கிரகங்களெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால திடீர் லாபம், மறைமுக தன லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர்னு சடனாக ஜாக்பாட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து, ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து, நல்ல யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நட்சத்திரம் பாருங்கள், நீங்கள் மூல நட்சத்திரமா, போராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, உங்கள் வயசு என்ன தசாபுத்தி உங்களுக்கு போயிட்டுருக்கு, என்ன பிளானட் உங்களை இம்பாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம். ஒரு சிறப்பான ஒரு பலன் நடக்கணும், நல்ல பலன் நடக்கணும்னு அவங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க தலையெழுத்துப்படி, கர்மா அமைப்படி, பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ, என்ன பிளானட் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது அவங்கவுங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் பிளானட்டை, உங்கள் ஜாதகத்தில் என்ன பிளானட்டை உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ நல்ல கிரகங்களோட தசாபுத்தியா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தியா, கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்லை நல்ல நேரம் முடிஞ்சு உங்களுக்கு கெட்ட நேரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கா, இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ பொதுவான பலனா உங்களுக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஜாதகம் சப்போர்ட் பண்ணிட்டா ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% சொல்லிடலாம் என்ன விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு நடக்குமா நடக்காது, நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்களா, கெட்ட பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்களா, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.